நம்முடைய சிரசில் இருக்கக்கூடிய சகசிராரத்திலே ஊற்றாக வரக்கூடியவன் சிவபெருமான். அதுவும் உண்ண 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 திகட்டாத அமுதம் போன்றவன் என்கிறார். அமுதம் என்பதற்கான விளக்கம் நாம் இதற்கு முன்பு பார்த்திருக்கின்றோம். ஏனோ தெரியவில்லை, அமுதம் என்று சொன்னால் அது இனிப்பு சுவை என்று நமக்கு மனதிற்குள்ளே ஒரு அடிப்படை புரிதல் கருத்து இருந்து கொண்டே இருக்கிறது. சிவபெருமானுக்கு என்ன தேவை இருக்கிறது? எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு உடைமை என்று எதையும் தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவனை பார்த்து உடையானே என்கின்ற ஒரு பொருளால் அவர் அழைக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுதென்றால் அவருக்கு ஏதோ ஒரு உடைமை இருக்கிறது இல்லையா? அவனுக்கு இருக்கக்கூடிய உடைமை எது? நாம் தான், நம்மை போன்ற அடியவர்கள் தான். அடுத்த வரியிலே குறிப்பிடுகிறார் பாருங்கள், வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று. விகாரம் என்று சொன்னால் வேறுபட்டு நிற்பது அல்லது விலகி நிற்பது என்பது பொருளாகும். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்றால் இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. எது இருக்கிறது? இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று உயிர், மற்றொன்று ஆன்மா. உயிர் வேறு, ஆன்மா வேறு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணம் சிந்தையெல்லாம் இனிக்கும் இனிய புராணம். எம்பெருமான் நடமாடும் நடராஜமூர்த்தியை பற்றி, திருப்பெருந்துறையானை பற்றி மாணிக்கவாசக பெருந்தகை அருள் சொட்ட சொட்ட பாடிய அற்புத பாராயண நூல். இந்த சிவபுராணத்தில் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய வரி எதை பற்றியது? ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்கிறார். ஊற்றான உண்ணார் அமுதே என்று. ஊற்று எங்கே வரும்? எங்கே தண்ணீர் அதிகமாக பூமியிலே நீரோட்டம் இருக்கிறதோ அங்கே வரும். அந்த ஊற்று ஒரு வினோதமான ஒன்று. மலைகள் இருக்கக்கூடிய அந்த பாறைகளுக்கு நடுவிலே சுனை என்று சொல்லுவார்களே, அங்கேயும் ஊற்று பெருக்கம் நாம் பார்க்கலாம். வயல்வெளிகளிலே, அதாவது நம்முடைய சமவெளிகளிலே திடீரென்று எங்கேயாவது ஒரு இடத்திலே நல்ல தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து வருவதை நாம் பார்த்திருக்கலாம். அதிலும் இன்னும் ஆச்சரியம் என்ன என்றால், முழுக்க உப்பு தண்ணீராக இருக்கக்கூடிய கடல் பரப்பு, கடற்கரைக்கு ஒட்டி அலையடிக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகிலேயே திடீர் என்று பார்த்தால் நமக்கு அங்கே இருந்து ஊற்று பெருக்கு கிடைக்கும். அந்த தண்ணீர் மிக இனிய சுவையோடு இருக்கும். இந்த உப்பு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கும். ஆனால் இந்த ஊற்று மிக இனிய தண்ணீராக, சுவையாக, அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த தண்ணீரினுடைய ஓட்டத்தை கணிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம் நம்முடைய ஊரிலே. ஏனென்றால் இந்த தண்ணீருக்கு தன்னுடைய தடம் தெரியும் என்பார்கள். எங்கே நாம் அதனுடைய பாதையை அடைத்தாலும் அது அந்த தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு தன் பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? சரி, இருக்கட்டும். அப்படி ஊற்றான உண்ணார் அமுதே என்கிறார் மாணிக்கவாசகர் சிவபெருமானே. இந்த ஊற்று எப்பேற்பட்ட ஊற்று? மலையிலோ அல்லது கடற்கரையிலோ சமவெளி பகுதியிலோ வரக்கூடிய ஊற்று அல்ல இந்த ஊற்று. இந்த ஊற்று நாம் ஒவ்வொருவருடைய தலையிலே, அதாவது மூளைக்குள்ளே என்று நாம் புரிந்து கொள்வதற்காக எளிமையாக வைத்துக் கொள்ளலாமே, நம்முடைய சிரசில் இருக்கக்கூடிய சகசிராரத்திலே ஊற்றாக வரக்கூடியவன் சிவபெருமான். அதுவும் உண்ண 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 திகட்டாத அமுதம் போன்றவன் என்கிறார். அமுதம் என்பதற்கான விளக்கம் நாம் இதற்கு முன்பு பார்த்திருக்கின்றோம். ஏனோ தெரியவில்லை, அமுதம் என்று சொன்னால் அது இனிப்பு சுவை என்று நமக்கு மனதிற்குள்ளே ஒரு அடிப்படை புரிதல் கருத்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அமிர்தத்திற்கு என்ன சுவை, என்ன நிறம், இதுவரை யாருக்கும் சரியாக தெரியாது. அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். இந்த சிவம் என்னும் ஊற்று நம்முடைய சிந்தைக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கிறதாம். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே என்கிறார். இந்த உடையானே என்கின்ற வார்த்தை மிகவும் வினோதமானது. உடையவன் அவன் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு உடைமை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். சிவன் எப்படிப்பட்டவன்? நமக்குத்தான் நம்முடைய சொத்து பத்துக்கள், நமக்கான உடைமைகள் எல்லாம் வேண்டும். சந்நியாசி என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட தன்னுடைய இடையில் கட்டி கொண்டிருக்கக்கூடிய கௌபீனத்தை தவிர இன்னும் ஒரு கௌபீனம் என்னிடம் இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்காக கையில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தடியிலே மேலே
மற்றொரு கௌபீனத்தை கட்டி வைத்திருப்பார்கள். அதாவது இந்த ஒரு சொந்தமான பொருளை தவிர எனக்கு வேறு உடைமை இல்லை என்பதை உலகத்திற்கு காட்டுகிறார்கள். இது சந்நியாசிகளுடைய தத்துவம். அவர்கள் கூட மாற்று கௌபீனத்தை தனக்கு உடையதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிவபெருமானுக்கு என்ன தேவை இருக்கிறது? எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு உடைமை என்று எதையும் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவனை பார்த்து உடையானே என்கின்ற ஒரு பொருளால் அவர் அழைக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுதென்றால் அவருக்கு ஏதோ ஒரு உடைமை இருக்கிறது இல்லையா? அவனுக்கு இருக்கக்கூடிய உடைமை எது? நாம் தான், நம்மை போன்ற அடியவர்கள் தான். அன்பும் பக்தியும் செய்து 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 நாள்தோறும் நமச்சிவாய நமச்சிவாய என்று தழும்பேற பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள்தான் அவனுக்கு உடைமைகள். நாம் எல்லோரும் உடைமை, அவன் உடையவன். விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவார்கள். கிராமத்திலே ஒரு பெண் அவளுடைய குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்குள்ளே வருவாளாம். தண்ணீர் எடுப்பதற்காக, குடி தண்ணீர் எடுக்க. அந்த குடத்தை அந்த தண்ணீரிலேயே கழுவி விட்டு அதிலே தூய்மையான தண்ணீரை எடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த குடம் கை நழுவி தண்ணீருக்குள்ளே, குளத்துக்குள்ளே போய்விடுகிறது. நல்ல கனமான பித்தளை குடம். அந்த குடம் தண்ணீருக்குள்ளே பட்ட உடனே அது வேகமாக கீழே அமிழ்ந்து விடுகிறது. இப்போ அந்த பெண் குடம் போனால் போகட்டும் என்று சொல்லி திரும்பி வருவாளா? அம்மா உதைப்பாள் குடத்தாலேயே. அதனால் அந்த குடத்தை எடுப்பதற்காக தண்ணீருக்குள்ளே முழுகி முழுகி அவள் எழுந்திருக்கிறாள். இப்பொழுது உள்ளே போய்விட்ட குடம் அவளுடைய உடைமை, அதற்கு உடையவள் இவள் அந்த தண்ணீருக்குள்ளே முழுகி முழுகி எழுந்து அந்த குடத்தை காப்பாற்றி எடுத்துக்கொண்டு செல்கிறாள். அதுபோல பிறவி என்னும் பெரும் கடலுக்குள்ளே விழுந்து விட்ட உடைமைகள் நாம் எல்லோரும். நம்மை இந்த உடைமைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக உடையவனாகிய எம்பெருமான் பூமியில் இறங்கி அவதாரம் செய்து பல திருவிளையாடல்களை செய்கிறான் பாருங்கள். அதனால் அவன்தான் உடையவன். இந்த உலகத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எனக்கு உடைய சொத்து இது, எனக்கு உரிமையான பொருள் இது, எனக்கான சொந்த பந்தம் இது என்று நான், எனது, என்னுடையது என்கின்ற அந்த மாயையிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கெல்லாம் எதுவுமே சொந்தம் இல்லை. எல்லாவற்றுக்கும் சொந்தமாக இருப்பவன் அவன் ஒருவனே என்பதை மாணிக்கவாசகர் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறார். அடுத்த வரியிலே குறிப்பிடுகிறார் பாருங்கள், வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று. விகாரம் என்று சொன்னால் வேறுபட்டு நிற்பது அல்லது விலகி நிற்பது என்பது பொருளாகும். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்றால் இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. எது இருக்கிறது? இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று உயிர், மற்றொன்று ஆன்மா. உயிர் வேறு, ஆன்மா வேறு. இந்த உடலை தாங்கிக் கொண்டு இதை இயக்குவதற்கு பயன்படுவதுதான் உயிர். ஆனால் ஆன்மா என்பது எங்கும் நீக்கமற எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியது. இந்த ஆன்மா உடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த ஆன்மா உடலை பயன்படுத்தி கொள்ளுகிறது. ஆனால் ஆன்மா எப்பவும் அழிவில்லாதது, நித்தியமானது. உயிருக்கு என்ன வேலை என்று சொன்னால் இந்த உடம்பை பாதுகாப்பதுதான். ஆனால் இங்கே ஒரு வினோதம் என்ன என்று கேட்டால், இந்த உயிர் உடல் என்னும் இந்த கூட்டுக்குள்ளே கிடந்து தவிக்கிறதாம். ஏன் தவிக்கிறது? மீண்டும் மீண்டும் இந்த பாவி உடலினால் செய்யக்கூடிய தவறுகளால் நான் இதற்குள்ளே சிக்கிக் கொள்கிறேனே, இறைவா, எம்பெருமானே, திருப்பெருந்துறையானே, என்னை இந்த உடல் என்னும் கூட்டுக்குள்ளே இருந்து காப்பாற்றி விடுதலை தரமாட்டாயா என்று உயிர் தவிக்கிறதாம். அதனால் உடலுக்குள்ளே உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் விகாரப்பட்டு தனித்தனியாக இருக்கிறது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று இந்த உடம்புக்குள்ளே உயிரும் ஆன்மாவும் தவித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த மனிதன் இந்த உடம்பை பிறவி எடுத்த பயனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவானோ, அவனுடைய பாதார விந்தங்களில் சென்று எப்பொழுது இவன் சரணடைவானோ, நாம் இந்த பிறவி என்னும் நோயிலே இருந்து எப்பொழுது உய்வு பெறுவோமோ என்று உயிரும் ஆன்மாவும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றன என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார்.
அப்படி என்றால் வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று சொன்னால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உருபொருளாகிய சிவத்தை நாம் நாடினால் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் தேற்றமளித்த புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த தேகம் பிறவி எடுத்ததற்கான நோக்கத்தையும் நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று 2 சாதனைகளுக்கும் ஒரே வழியை சொல்லுகிறார். இந்த உடம்பினால் சிவத்தை நோக்கிய பயணத்தை செய்ய வேண்டும், அது ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் சிவபுராணத்தின் இனிய பகுதிகளை தொடர்ந்து சிந்திப்போம்.